நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சந்தை எப்படி இருந்து? எட்டாயிரம் சந்தை நல்ல சுட்டிப்பா இருந்து. நல்ல சூப்பர் குட்டி கையில் வச்சிருக்கியா? நல்ல பெரிய குட்டியா வச்சிருக்கியா? என்ன ரேட் சொல்லுதியா? 6 ரூபாய்க்கு சொல்லுவோம். 6 ரூபா சொல்லுதியா? எவ்வளோனா கொடுக்கலாம்? 4.5 கொடுத்துருவோம். 4.5 கொடுத்துடலாம். ஆமாம். எத்தனை மாதம் குட்டியா இருக்கும்ண்ணே? இது 2.5 மாதம் குட்டி இருக்கும். 1.5 மாதம் குட்டி இருக்கும். 2.5 மாதம் குட்டி இருக்கும். 2.5 மாதம் குட்டி இருக்கும். ஆமாம். இது அப்பா ஆடலாம் எப்படின்னா? கொம்பு வந்துருங்க. கொம்பெல்லாம் வந்துருச்சேண்ணே. கொம்பெல்லாம் நல்லா முளைச்சிக்கிட்டு இருக்கு. இறையில எப்படிண்ணே? இற கிடைக்கும்ண்ணே. இறை கிடைக்கும். பாலிகள் போட வேண்டாம். பால் போட வேண்டாம். சரி, இன்னைக்கு ரேட்டெல்லாம் எப்படி இருந்தது? விலைவாசிலாம் வியாபாரம் பரவாயில்ல, நல்லா விற்றுது. நல்ல விற்பனை ஆச்சு. சரிண்ணே. இப்போ ஜெமினியாட்டு சந்தை எத்தனை மணிக்கு ஆரம்பிக்க? 4 மணி. எத்தனை மணிக்குண்ணே? வேலைக்கிழமை 4 மணி. வேலைக்கிழமை 4 மணிக்கு. வேலைக்கிழமை 4 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. வேலைக்கிழமை 4 மணிக்கு எல்லாரும் வந்துருங்க. வந்தால் தான் வியாபாரம் வாங்க முடியும். வியாபாரம் வாங்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில் வந்தால் என்ன வியாபாரம் வாங்க முடியும்? வெள்ளிக்கிழமை வியாபாரம் தான். இந்த வரும் சுற்றி காட்டுங்க. ஒன்றும் இல்லை. நீங்களே இப்போ காட்டிடுங்க. ரைட்டு. காலையில் மணி எத்தனை? 9 இருக்கும். 8 தான்மா. வியாபாரமே இல்லை. 4 மணிக்குனா சந்தை கூடிடுது. 4 மணிக்கெல்லாம் கூடிடுது. உண்மையான நிலவரம் இதான் உண்மையான நிலவரம். 4 மணிக்கெல்லாம் கூடிடுது. சரிண்ணே. பால் குடிக்க குட்டியெல்லாம் நம்மகிட்ட கிடைக்குங்களா? கிடக்கு. சரிண்ணே. நம்ம கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 63 63 800 35 688 688. இந்த நம்பர் குட்டி வாங்கிக்கலாம். எப்போனாலும் குட்டி வாங்கலாம். எப்படின்னா நம்ம டெலிவரி உண்டா? எப்படின்னா டெலிவரி கிடையாது. 8,000 வந்தால் வாங்கிக்கலாம். உங்கள் நம்பரை நம்பர் கான்டாக்ட் பண்ணால் கூட நம்ம கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணே. 8,000 தான் வரணுமா? இல்லை மீதி நம்ம கேட்டால் கொண்டு கொடுத்துருவியா? வெளியே வச்சுனாலும் கொடுத்துருவியா? நம்ம சரௌண்டிங்கில் எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கலாம்? சரௌண்டிங்கு ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கலாம். 20 கிலோமீட்டருக்குள்ளே நீங்களே டேரெக்டாக கொடுத்துக்கலாம். இல்லைன்னா மீதியெல்லாம் நேரில் வந்து பார்த்துட்டு எடுத்து போனாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச குட்டி எடுத்துக்கலாம். சரிண்ணே. வெள்ளாட்டு சந்தை எப்போ நடக்குண்ணே? வெள்ளாட்டு சந்தை சனிக்கிழமை காலையில் நடக்கும். சரிண்ணே. சரி, ரொம்ப காலையில் ஒரு 3 மணிக்கு இறங்க ஆரம்பிச்சு. 3 மணிக்கெல்லாம் இறங்க ஆரம்பிச்சு. அப்படின்னா நான் இன்னைக்கு நைட்டு இறங்குமா? குட்டி இறங்க வாய்ப்பு இருக்கா? நைட்டு கிடையாது. விடிய காலையில் 3 மணிக்கு வியாபாரம் இறங்கும். காலையில் 12 மணி வரைக்கும் வியாபாரம். 12 மணி வரைக்கும் வியாபாரம் இருக்கும். சரிண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணா. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம்மா. என்ன சந்தை எப்படி இருந்து? 8,000 சந்தை எப்படி இருக்கு? இன்னைக்கு சுமாராக தான் இருக்கு. சந்தைகள் ஒன்றும் விறுவிறுப்பு இல்லை. விறுவிறுப்பு இல்லை. என்ன நல்லா இருக்கும். என்ன வேலைக்கிழமையா மாத்திட்டியா? சாயந்தரம் போல தான் விக்கி. அது ரைட்டு தான்ண்ணா. எப்படி குட்டியெல்லாம் இறக்க எப்படி இருந்தது? சுமார் தான். நல்லா ஒரிஜினல் போட்டு நல்ல குட்டியெல்லாம் வருதா? எப்படி நம்மகிட்ட கிடக்க நல்ல ஒரிஜினல் போட்டா இருக்கு. நல்ல சூப்பர் குட்டியா வச்சிருக்கியா? நல்ல கலர் குட்டியாவும் இருக்கு. எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ணா? 2 மாசம் குட்டிமா. 2 மாசம் குட்டி ஆகுது. சரி, பாலுகள் போட வேண்டியிருக்குமா? எப்படி கொலை கடிக்கிற குட்டி தான். என்ன ரேட்டு? ஜோடிக்கு என்ன ரேட் சொல்லுதியா? 13 சொன்னேன். இப்போ 12 சொல்லுதா தம்பி? நேரம் விலை குறையுதோ? சரி, 12 கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா உங்களுக்கு? நட்டம் தான். ஆமா. சரிண்ணா. இது நம்ம ஏரியா குட்டி தானே? நம்ம லோக்கல் குட்டி தான். சரிண்ணா. பாலுகளெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம். ரைட்டு. நல்லா வளரும். நல்லா நீட்டு போக பொட்டாட்டு குட்டி தான். நல்லா நீட்டு போக நல்ல கால் கணமா இருக்கு. நம்ம எத்தனை குட்டி எடுக்கண்ணா? 6 குட்டி எடுக்கு. 12 சொல்லுவியா? ஃபைனல் எவ்வளோனா கொடுக்கலாம்? 11 அடிச்சிடலாம். மொத்தமாக கேட்டா அடிச்சிடலாம். சரிண்ணா. சரி, ரொம்ப நன்றிண்ணா. இன்னைக்கு சந்தை எப்படி இருந்தது? நான் சந்தை நிலவரம் சுமாராக தான் இருந்தது. குட்டியெல்லாம் எப்படி கொண்டு வந்தியா? என்ன நல்ல ஒரிஜினல் போட்டு கொண்டு வந்தியா? ஒரிஜினல் போட்டு கொண்டு வந்தியா? எத்தனை ஊட்டி கொண்டு வந்தியா? 40 ஊட்டி கொண்டு வந்தியா? அதுவும் மீதி தான் இதில் கிடக்கதா? நல்ல சூப்பர் பொட்டுகளாக போட்டிருக்கியா? எத்தனை மணிக்கு வந்தீங்கண்ணே? நேரத்தையே வந்துட்டீங்களோ? சரி. 8 மணிக்கெல்லாம் கூடிடுது. வேலைக்கிழமை சாயந்தரமே கூடிடுது. இது நமக்கு அப்போ நமக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கானே? எப்படின்னா சந்தை எந்த டைம் தெரியும். ஆமாம். ஓ சரி. காலமுறை வருதவங்க காலமுறை வாங்கிட்டு போயிடுவாங்க. சரி. அவங்களுக்கு குட்டி கம்மியாக தான் வந்துருக்கு. 10 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆமாம். குட்டி ஒரு டைம் தெரிஞ்சதானே அந்த டயத்தில் வந்து எல்லா குட்டியும் மொத்தமாக இறங்கும். ஆமாம், கண்டிப்பாக. அவங்க 4 குட்டி பார்த்து வாங்குவாங்க. இப்போ முன்ன பின்ன ஆகுது. எந்த டைம் தான் சந்தைன்னு தெரிய மாட்டேங்க. இப்போ நமக்கு அப்போ சந்தையை தான் பாதிக்கும். வேலைக்கிழமை சந்தை இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு. விவசாயிகளுக்கும் பாதிப்பு இருக்கு. வியாபாரிகள் எல்லாருக்குமே பாதிப்பு இருக்கு. எப்போ சந்தை கூடுதுன்னு தெரியாமல் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. நம்மளுக்கு எப்போதான் கூடுது குறையுதுன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்க. எப்போதான் நடக்கு இப்போ சந்தைனா? சந்தை வந்து 8 மணிக்கு 4 மணிக்குலேருந்து இறக்குதாங்க. 4 மணிலேருந்து குட்டி இறங்குது. வேலைக்கிழமை சாயந்தரம் 4 மணிலேருந்தே குட்டி இறங்குது.
இறங்குது. அதான் வெள்ளிக்கிழமை நடந்துக்கிட்டு இருந்த சந்தை இப்போ வேலைக்கிழமை ஆகிப்போச்சு. வேலைக்கிழமை ஆகிப்போச்சு. இப்போ வேலைக்கிழமை காலையில் இங்கே பாருங்க ஒரு நாள் ஆமாம் ஆளே இல்லை, எதுவுமே இல்லை. ஆமாம் எல்லாமே முடிஞ்சு போச்சு. இப்போ வேலைக்கிழமை சாயந்தரம் வந்தால் என்ன குட்டியெல்லாம் வாங்கலாம்ண்ணே? பொட்டு குட்டி வாங்கலாம். பொட்டு குட்டி மயிலம்பாடி வாங்கலாம். மயிலம்பாடி செம்பரி குட்டி தான் வருது. வெள்ளாட்ட மாதிரிலாம் வரல. வெள்ளாட்ட மாதிரிக்கு வரணும்னா எத்தனை மணிக்கு என்னைக்கு வரணும், என்ன கிழமை வரணும்? வெள்ளிக்கிழமை நைட்டு தான் வருது. வெள்ளிக்கிழமை நைட்டு வரும். அது வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து இறங்கிடும். இறங்கி சனிக்கிழமை ஃபுல்லாமே வெள்ளாட்டம் சந்தை நடக்கும். வெள்ளாட்டம் குட்டி வந்தால் வாங்கலாம். சரிண்ணே, நம்மகிட்ட கடைங்க நல்ல டாப் குட்டியெல்லாம் போட்டிருக்கேன், நல்ல சூப்பர் குட்டியெல்லாம் போட்டிருக்கேன். இது எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்குண்ணே? 3 மாதம் குட்டி ஆகுது. 3 மாதம் குட்டியெல்லாம் ஆகுது. இற கடிக்கும், நல்லா இற சாப்பிடும். காடியில் இறதுன்னு காடியில் இறதுன்னு குட்டி தான். சரிண்ணே, எவ்வளோ சொல்லுதியா ஜோடிக்கு? ஜோடி 11 ரூபா. 11 ரூபா சொல்லுதியா? விலை ரொம்ப கம்மியாக தெரியுதுண்ணே. 9 ரூபாய்க்கு வந்தாலும் கொடுத்துடலாம். அந்த நிலைமைக்கு ஆள் இல்லை, அந்த நிலைமையில இருக்கு இன்னைக்கு நிலவரம். 9 ரூபாய்க்கு வந்தாலும் கொடுத்துடலாம். அண்ணன் நல்ல சீப்பான ரேட்டாக சொல்லுதாக. தேவரத்தில் 9000 ரூபாய்க்கு குட்டி வாங்குறது ரொம்ப கஷ்டம். நல்ல சூப்பர் குட்டி, அது நல்லா இறக்கடிக்க குட்டி, நல்லா ஆட்டில் மேய்ஞ்ச குட்டி மாதிரி தெரியுதுண்ணே. ஆமாம், ஆட்டில் மேய்ஞ்சி. அதனால் உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. ஆமாம், ஆட்டில் மேய்ஞ்சி நைட்டுக்கு காடியில் இற வைக்காங்க. அப்புறம் எந்த பயமும் இல்லை. குட்டியை கொண்டு போனால் நமக்கு காடி இறக்கும், மெலியாது. ஏன்னா ஆட்டில் மேய்ஞ்ச குட்டினால மெலியாது. உடனே நம்ம வந்து குட்டியை பேணி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பர் குட்டியாக போட்டிருக்காங்க அண்ணன், பார்த்துக்கோங்க. இன்னைக்கெல்லாம் குட்டி இறக்க எப்படின்னு இருந்தது? குட்டி இறக்கம் கணிக்க முடியல. 4 மணிலேருந்து கூட இறங்கிச்சா கணிக்க முடியல, தெரியல. நீங்கள் வந்து 8 மணிக்கு மேலே தான் வந்திருக்கேன். 11 மணிக்கு தான் வந்திருக்கியா? சரிண்ணே, சரி, ரொம்ப நன்றிண்ணே. அண்ணன் இதான் நல்ல சூப்பர் குட்டியாக போட்டிருக்காங்க. குட்டியை பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ரேட்டுகள் வந்து அண்ணன் கொஞ்சம் சௌரியமாக தான் சொல்லியிருக்காங்க. நல்ல சூப்பர் குட்டியாக கிடக்கு. எவ்வளோண்ணே? 500 சேர்த்து கேட்பாரதில்ல, கொண்டு போங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் சொல்லுவேன். அண்ணன் மீசைக்கே பார்க்க ரொம்ப எவ்வளோ போட்டு அனுப்பிச்சு வந்தான். அண்ணனே தெரியும் எனக்கு. பரவாயில்ல, 500 சேர்த்து கொண்டு போங்க. இங்கே வாங்கினதாண்ணா? இங்கே வாங்கினதா கொண்டு வந்ததா? பெரியப்பா போய் கொண்டு வந்தாப்புல. சரி சரி. அது காலைல ஒரு ஆள் கையில் வச்சுருந்தது. அதான் சொல்லுங்க. சரி சொல்லுண்ணே. 27 27 ஒரு துணை தான் சொல்கிறேன். 2 கிலோ போயிருக்கேன். 25 கீழவா? 25 கீழவா? 22 ரூபா போட்டுக்கணுமா? வாங்கினது 25 ரூபா. துட்டு என்ன நல்ல அரப்பில் தான். நல்ல அரப்பில் தான் இருக்கு. துட்டு குட்டிக்கிட்ட வேணுது வரணும். துட்டை கொடு. எனக்கு உன்ட்டு வந்து நான் எனக்கு 25 ரூபா வாங்கினது. எனக்கு ஒரு 500 ரூபாய்க்கும் வேணும். என்ன ஓப்பன் உடச்சு சொல்லுதுங்க. அது ஆள் வருதுண்ணே. இல்லைன்னா ஒன்றை சொல்லி அன்னைட்டெல்லாம் சொன்ன மாதிரி இருப்பேன். வாங்கினது வந்து சரி. அன்னைக்கு அந்த பொறாளை சும்மா சொன்னோம்னா அந்த கூட்டிகிட்டு போய வேண்டிய 25 நான் சும்மா சொன்னேன். அன்னைக்கு ஒரு பொறாளையும் குட்டி ஒரு மாசு கூட்ட பிள்ளைய குட்டி அலைஞ்சில்ல. ரெண்டுமே கடா குட்டி. 27 சொல்லுவாரு. அந்த ஃபைனல் என்ன முடியும்? அது பிடிக்கல. 25 தான். ஒரு ஆள் நல்லா இருக்குப்பா குட்டி வாங்கிப்பான்னு கேட்க மாட்டேன். குட்டி அதை விட சூப்பராக தான். குறை 2 வாழை குட்டி மெதுக்கு மலங்கணக்கு இருக்கு. எதுக்கு பிடிக்கல? குட்டி நல்லா நாலு ஒரு 15 நாள் கூட்டுருவாங்க. அதை பொம்பளை ஆட்டி சொல்லிட்டு நினைச்சா அது நிற்கவே மாட்டேங்குது. விலை அந்த மாதிரி சொல்ல உடனே அது என்ன பிடிச்ச 22 ரூபா கணக்கு. ஏன்னா நீ கேட்கணும்னா நீ சும்மா என்ன நான் சும்மா தான் சொன்னதை நீ என்ன கேட்பேன்னு சொல்லி சொன்னேன். பல்லு அரப்பல்லு தான். நான் அதை 15 ரூபா கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு அதான் 25 ரூபா. சரி, குட்டி மட்டும் கொடுக்கலாமா? குட்டி பிரிச்சு ஆடு விற்க விலைய போகாது. ஆடு 7 ரூபாய்க்கு போகும். அது தெரிஞ்சதுதான். செட்டோட இப்போ அதெல்லாம் பிரிக்கலாம். இது செட்டு தான். காலையில் ஒரு மாதிரி காலையில் ஏறி விற்க முடியல. வணக்கம் மிஸ். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். இன்னைக்கு எப்படி இருந்தது எட்டையாவரம் வியாபாரம்? இன்னைக்கு பரவாயில்லாமல் இருந்தது. எல்லாம் நல்ல குட்டியெல்லாம் போட்டிருக்கியா? ஆமாம், நல்ல சூப்பர் குட்டியெல்லாம் போட்டிருக்கியா? எத்தனை மாதம் குட்டியெல்லாம் இருக்கும்ண்ணா? இது பூராமே 5 மாதம் குட்டி. 5 மாதம் குட்டிகள். ஆமாம். இது எப்படின்னா எந்த பீரியடோட சேரும்ண்ணா அந்த குட்டியை? இது மயிலம்பாடியோட சேரும். மயிலம்பாடியோட சேரும். நல்ல செங்குட்டியும் கிடக்குண்ணா? ஆமாம், செங்குட்டி கிடக்கு. செங்குட்டியும் கிடக்கு. ஆமாம். ஜோடி என்ன ரேட் சொல்லுதுண்ணா? ஜோடி 14000 ரூபா. 14000 ரூபா சொல்லுதியா? ஆமாம். எவ்வளோண்ணா ஃபைனலாக கொடுக்கலாம்? 13 ரூபா கொடுக்கலாம். 13 ரூபா கொடுக்கலாம். எல்லாமே கடா குட்டி தானே? எல்லாமே கடா குட்டி. உயிரடைக்கு எவ்வளோ வரும்ண்ணா ஒரு கணிப்புக்கு? உயிரடைக்கு 12 கிலோ வரும். 12 கிலோ வரும். இன்னைக்கு இந்த குட்டி தான் கொண்டு வந்திருக்கேன். மயிலம்பாடி தான் கொண்டு வந்திருக்கேன். வேற நம்ம பொட்டு குட்டியெல்லாம் கொண்டு வரல. கொண்டு வருவேன். இதான் மிச்சம். 60 ஊட்டி கொண்டு வந்து இவ்வளோதான் மிச்சம். ஆமாம். சரிண்ணா. இன்னைக்கு அப்புறம் நல்ல வியாபாரம். நல்ல வியாபாரம். பரவாயில்ல. அன்னைக்கு சந்தை எப்படின்னா நடக்க? இப்போ சந்தை பரவாயில்லாம இருக்கு. முடிஞ்சிருச்சு.
ஆயிடுச்சு. ஆமா நைட்டு கூடும். நைட்டு எத்தனை மணிக்கு கூடும்ண்ணா? நைட்டு 7 மணிலேருந்து கூட ஆரம்பிச்சிடும். 7 மணிலேருந்து கூட ஆரம்பிச்சிடும். இது எப்படி நான் டேரெக்டாக கொண்டு போய் பண்ண வளர்ப்புக்கு செட் ஆகுமா? இது பண்ண அளவுக்கு சூப்பராக இருக்கும். குட்டி எப்படி நல்லா நீட் போக்க நல்ல பெரிய கடாயா வரும். பெரிய கடாயா வரும். சரிண்ணா, சரி, ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.